பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 13D. இதில் நாம் ஒரே ஒரு வசனம் சூரா பக்ராவுடைய 93வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நாம் தொடர்ச்சியாக பனி இஸ்ரவேலர்களுடைய சிதைந்த ஈமான், அவருடைய தீ நடவடிக்கைகள், அதை பத்தி தானே பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சென்ற கோர்ஸ் ஃபுல்லா பார்த்தோம். இந்த கோர்ஸ்ல 2 பக்கங்களை பார்த்து முடிச்சு 3வது பக்கத்திலையும் 4வது பாயிண்டர்லையும் அவர்கள் பற்றியான தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இந்த 13வது பக்கத்தினுடைய செய்தி, வேதத்தை நிராகரித்தல், குஃப்ர் என்ற கெட்ட செயல்பாடு, எங்கள் வேதத்தை மட்டும் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னது சென்ற பாடத்தில். இப்போ 13Dல தூர் மலையை அல்லாஹ் அவர்கள் மீது நிறுத்தி அவர்களிடத்தில் ஒப்பந்தம் பெற்றது. இதை பற்றி நாம் இதற்கு முன்பாக சென்ற வசனங்கள்ல பார்த்தோம். அதைதான் திரும்பவும் அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ். அதை நம்ம கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதாக இருந்தா, நிராகரித்தல், கெட்ட செயல்பாடு, விசுவாசிக்கிறோம், அப்புறம் தூர். சென்ற வசனங்கள்ல என்ன, இதேதான் அவர்களுடைய சிதைந்த ஈமான், தீய நடவடிக்கைகளை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்தான். அதை தொடர்ந்து எப்படி அவர்கள் உண்மையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாக அவர்கள் இல்லை என்பதை பத்தி தான் அல்லாஹ் தஆலா திரும்பவும் சொல்றான். இங்க நாம் மூமின்களும் எந்த அளவுக்கு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க ஹைர், இந்த ஒரு வசனம் நமக்கு 3 செய்திகளை தர இருக்கிறது. முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தன் வேதத்தில் உள்ளதை நிறைவேற்றும் விஷயத்தில் அல்லாஹ் மிகவும் தீவிரமாக இருக்கிறான். வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா தீவிரமா இருக்காங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். 2வது, பாவ மன்னிப்பு கேட்கப்படாத ஒரு பாவத்தை மற்றொரு பாவம் தொடரும். ஒரு பாவம் செஞ்சு நம்ம தௌபா செய்யல அப்படின்னா அடுத்தடுத்த பாவம் செய்யக்கூடியதன் பக்கம் அந்த பாவம் வழிவகுத்து கொண்டே இருக்கும். 3வது, செயலுக்கு முதல் படி என்பது கவனம். அதுதான், சரிங்களா? எனவே நாம் குர்ஆனையும் அதன் பொருளையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதனால்தான் நம்ம அறிந்து கொண்டே செய்ய முடியும். அதனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்படுறதுக்கான வழி கிடைக்காதனால கவனம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா இதுல தான் சொல்ல வர்றாங்க, கவனமா நீங்க பின்பற்றுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி பாருங்க, இதுல புது வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டா, சாரி, உங்களுக்கு இதுல புது வார்த்தையே இல்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இருந்தா சொல்றோம். இதுல உங்களுக்கு புது வார்த்தையே இல்ல, படிச்சதே தான் திரும்ப வருது. இந்த வார்த்தைகளையே அப்படியே இந்த வசனமாகவே நம்ம படிச்சோமா, படிக்கல. இந்த வசனங்களுடைய வார்த்தைகள் ஒரே வசனத்தில் இடம் பெற்றிருந்தாலும் வெவ்வேறு இடங்களை நீங்க படிச்சதை வச்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். none of any new words, சரிங்களா? none of new words in this pointer. أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. இதன் பொருளை பார்ப்போம். இத் என்பது சென்ற கோர்ஸ்ல நிறைய வசனங்கள் அந்த இத் என்ற தொடர்ச்சியை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். திரும்ப இதை தொடருது. இத் அஹஸ்னா, இந்த வசனமே அப்படியே நம்ம பாதி படிச்சதுதான். அதனால அப்படியே திரும்ப திரும்ப நம்ம அதிகமான ரெபிடேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வயது அஹதுனா, நாம் எடுத்த சமயம், வாங்கிய சமயம். அஹத யஹுது, வாங்குதல், எடுத்தல். மீசாகாக, உங்களிடத்தில் உறுதிமொழி நாம் எடுத்துக்கொண்ட அச்சமயம், பெற்றுக்கொண்ட அச்சமயம், பெற்றபோது. ரஃபஅனா, மேலும் நாம் உயர்த்திய பொழுது, உயர்த்தினோம். ரஃபஅ, உயர்த்தினோம். இர்ஃபா, உயர்த்தினோம். ரஃபஅது, ரஃபஅனா, மேலும் நாம் உயர்த்தினோம். ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே. ஃபௌக, மேலே. ஃபௌகக, உன் மீது, உனக்கு மேலே. ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே. உங்களுக்கு மேல் உயர்த்தினோம், மேலும் நாம் உயர்த்தினோம். எதை? அப்போர, தூர்மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தி கொண்டு வந்தோமே, உங்களிடத்துல ஒப்பந்தம் பெற்றோமே, உயர்த்தி கொண்டு வந்து வைத்து ஒப்பந்தம் பெற்றோமே. என்ன ஒப்பந்தம் பெற்றோம்? என்ன சொன்னோம்? ஹுது, அஹஸ யஹுது, ஹுது ஹுது மா ஆதைனாகும் பிகுவதி வஸ்குரு மா ஃபீஹி லஅல்லக்கும் என்று முன்னால் சென்ற வசனத்துல படிச்சோம். இங்க ஹுது, நீங்கள் பிடியுங்கள், பற்றி பிடியுங்கள், கடை பிடியுங்கள். மா ஆதைனாகும், எதை நாம் வழங்கினோம் உங்களுக்கு. ஆச்சா, வழங்கினான். ஆச்சைனா, நாம் வழங்கினோம். கும், உங்களுக்கு. மா ஆச்சைனாக்கும், வாட் வி ப்ரொவைடட் யூ, வாட் வி ரிவீல்ட் யூ, வாட் வி சென்ட் டவுன் டு யூ. எதை நாம் உங்களுக்கு கொடுத்தோமோ, என்ன சட்டத்திட்டங்களை, என்ன ஷரியத் சட்டத்திட்டங்களை, நெறிகளை, கோட்பாடுகளை, கொள்கையை,
கட்டுப்பாடுகளை. ஓகேங்களா? ஹுது அதையெல்லாம் பற்றி பிடிங்கள். மா அத்தைனாக்கும் பிகுவத்தின் பலமாக வலுவாக நாம் வழங்கிய போதனைகள் எல்லாம் பற்றி பிடியுங்கள் என்று தூர் மலையை தலைக்கு மேல கொண்டு வந்து வச்சு சொன்னோம். வஸ்மஉ மேலும் செவிதாழ்த்து கேளுங்கள். சமியா இஸ்மஉ ஃபஸ்குவஸுடைய வார்த்தை. இஸ்மஉ செவிதாழ்த்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய போதனைகளுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நாம் கூறினோம். காலு கூறினார்கள். they said காலு அவர்கள் கூறினார்கள். சமிஅனா இஸ்மஉ என்று சொல்லும்போது சமிஅனா சமிஅது சமிஅனா நாங்கள் கேட்டு விட்டோம், செவியுற்றோம். we listened நாங்கள் செவியுற்றோம், பிறகு கட்டுப்பட்டோமா. வா அஸைன் ஆஸா யாஸி என்றால் மாறு செய்தான், மாறு செய்கிறான். அஸைது அஸைனா. ஓகே, அப்ப என்ன? அஸைனா சமிஅனா வா அஸைனா கேட்டோம் மறுத்தோம். கேட்டோம் கட்டுப்படுவோமா, முடியாதுன்னு மறுத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது திமிராவே அவங்க சொன்னாங்க. காலு சமிஅனா வ அஸைனா நாங்கள் கேட்டோம் மறுத்தோம். ஓகே, we listened and we denied, we refused அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதை சொல்லி காட்டுறான். வ அஸைனா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட உள்ளத்துல என்ன இருந்தது? உஷ்ரிபு இன்னும் அவர்கள் ஊட்டப்பட்டார்கள். ஷரிப யஷ்ரபு குடித்தான் குடிக்கிறான், பருகுகிறான் பருகுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஷரிப யஷ்ரப்னா குடிக்கிறது, ட்ரிங்கிங், ஹி ட்ராங்க். ஓகேங்களா? ஷுரிப குடிக்கப்பட்டான் அல்லது ஊட்டப்பட்டான், ஊட்டப்பட்டது. உஷ்ரிபு ஊட்டப்பட்டார்கள், இன்னும் அவர்கள் ஊட்டப்பட்டார்கள், புகட்டப்பட்டார்கள். ஓகேயா? அப்போ உஷ்ரிபு அவர்கள் புகட்டப்பட்டார்கள். உஷ்ரிபு ஃபி குலூபிஹிம் அவர்களுடைய நெஞ்சங்களில், அவர்களுடைய உள்ளங்களில் புகட்டப்பட்டது அல்லது அவர்கள் உள்ளங்களால் அவர்கள் புகட்டப்பட்டார்கள். எதை கொண்டு? அல் ஐஜில காளைக்கன்றை, காளைக்கன்றை உள்ளங்களில் அவர்கள் புகட்டப்பட்டார்கள். இதற்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? காளைக்கன்றனுடைய பக்தி, காளைக்கன்றை வணங்க வேண்டும் என்ற எண்ணம், காளைக்கன்று மீதான ஒரு முஹப்பத், அதன் மீதான ஒரு நம்பிக்கை, ஒரு ஷிர்கு, பிகுஃப்ரிஹிம் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தினால், நிராகரிப்பான செயல்பாடுகளின் காரணத்தினால், அவருடைய குஃப்ரை கொண்டு இஜில் எனக்கூடிய காளைக்கன்று ஃபி குலூபிஹிம் அவருடைய உள்ளங்களில் உஷ்ரிபு புகட்டப்பட்டது, அவர்கள் புகட்டப்பட்டார்கள், ஊட்டப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். ஓகேங்களா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, இப்படியாப்பட்ட காளைக்கன்றை வணங்கக்கூடிய முகமத்து புகுத்தப்பட்டு அவர்கள் அதை வணங்கக்கூடியவர்களாக ஆகி நாங்க அல்லாஹ்வின் வசனங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போதனைகளையும் கேட்டோம் மறுத்தோம் என்று சொல்கிறார்களே, இன்னும் மதீனத்து யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மறுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நபியை கேளுங்கள். குல் நபியை கூறுவீராக, பிஸ கெட்டதாகும், மா யஅமுருக்கும் எதை யஅமுருக்கும் உங்களிடத்தில் ஏவுகிறதோ, பிஹி எந்த ஒன்றை உங்களுக்கு ஏவுகிறதோ, ஈமானுக்கும் உங்களுடைய ஈமான், உங்களது நம்பிக்கை. சரிங்களா? ஈமான்ங்கிறதா இங்க வார்த்தை. ஈமானுக்கும் ரிவர்ஸ் வந்து பாருங்க. உங்களுடைய ஈமான் மா எதை, பிஹி எதை கொண்டு, யஅமுரு ஏவுகிறதோ, கும் உங்களை. ஒவ்வொன்றுக்கும் அங்கங்க அசெம்பிள் பண்ணி செட் பண்றோம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். உங்கள் ஈமானுக்கும், உங்களுடைய ஈமான் மா யஅமுருக்கும் எதை கொண்டு, உங்களை யஅமுரு ஏவுகிறது, யஅமுரு ஈமானுக்கும். புரியுதா? உங்களுடைய ஈமான் எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு ஏவுகிறதோ, பீஸ அது கொடியதாகும். சரிங்களா? பீசமாங்கிற ஒரே வார்த்தையா இருந்தாலும் பீசங்கிற ஒரு வார்த்தை, மா யஅமுருக்கும்ங்கிறது ஒரு வார்த்தை. அந்த யஅமுருல மா சேர்ந்துக்கிறது, எதை கொண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? பீசமா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் எதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய ஈமான் உங்களை ஏவுகிறதோ அது மிக கெட்டதாகும். இன்குந்து முமின் உண்மை முமின்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஈமான் கேட்டோம் மாறு செஞ்சோன்னு சொல்ல வைக்குதுன்னா, குஃப்ரின் மூலமாக கன்றை வழிபட வேண்டும் என்பதை நியாயமாக உங்களுக்கு காட்டுகிறது, அதை தான் உங்களுக்கு வழி நடத்துகிறது, அதை தான் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு அது போதிக்கிறது என்றால் உங்க ஈமான் எங்க உங்களை கொண்டு போகுதுன்னு பாருங்க. இதுவா ஈமான் அப்படின்னு சொல்லி இடத்துல கேட்கிறான். ஒரு படிச்சவன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தவறு செய்யும் போது உன் டிகிரி இதைதான் உனக்கு சொல்லி தந்துச்சான்னு கேட்கிறோம். அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய விளக்கத்தை இப்ப பாப்போமா? தௌராத்தை ஏற்றுக்கொள்ள பனி இஸ்ரவேலர்கள் தயக்கம் கொண்டார்கள். தௌராத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது வேதமாக கொடுத்தார்கள். அதில் பல சட்டத்திட்டங்கள் இருந்தது. அது அவங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மை தூதர் என்று தெரியும், இறை உதவியை பெற்றோர் என்று தெரியும், இறை செய்திதான் தௌராத் என்று தெரியும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சில விஷயங்கள் கசக்கிறனால அதில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஹராமை ஹராமாக தவிர்த்துக் கொள்ள முடியவில்லை என்றதுனால அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதுல தயங்கம் காட்டினாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்ல, சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீங்களா நல்லா கேட்டாங்க. அப்ப என்னன்னா சிலது அவங்களுக்கு குத்துனுச்சு. அதான் அல்லாஹ் அவர்களின் மேலே ஒரு மலையை கொண்டு வந்து உயர்த்தி வச்சு கண் முன்னால் தலைக்கு மேல, சரிங்களா, சில நேரத்தில் இப்படி கல்லை தூக்கிட்டு வந்து மேல போடுற மாதிரி மிரட்டுற சில கட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன
இனிமே நீ திருந்த மாட்டியா, போட்டு கொன்றாதரா, திருந்துடா அப்படின்னு சொல்ற மாதிரி மலையை அல்லத்துல கொண்டு வந்தான். அந்த மாதிரி கொண்டு எச்சரித்தான். விசுவாசத்தை பலவந்தப்படுத்துவதா அது அப்படின்னு கேட்டேன்னா அப்படி கிடையாது. அதாவது அப்படி நீங்க ஈமான் கொள்வீங்களான்னு எந்த வரலாறுலையுமே நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யார் மீதும் மலை தூக்கப்படல. இது என்னன்னா, அவர்கள் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டிருந்தார்கள், இறை உதவியை கண்கூடாக பார்த்தார்கள். மோஜிசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியுடைய மோஜிசா பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை பார்த்தாங்க, கடல் பிளந்ததை பார்த்தாங்க, ஊற்றிலிருந்து நீர் வந்ததை பார்த்தாங்க, பல மோஜிசாக்களை பார்த்தவங்க. மூமினாக இருந்து இறைவனை புரிந்து உணர்ந்து இறை அருளை கண்கூடாக கண்ட பிறகு நான் கேட்டேன், நான் மறுக்கிறேன், காலக்கன்ற வணங்குறது நியாயமா தான் படுது அப்படின்லாம் சொல்றாங்கன்னா இது எங்கே உள்ள நியாயம்? எப்படி ஏத்துக்க முடியும் இந்த நியாயத்தை? அதனால ஒரு வேதம் வழங்கப்பட்டவர்கள் வேதத்தை புறக்கணிக்கிற என்றால் அது ஸ்கூலுக்கே வராம ஒருத்தர் இருக்கிறாருன்னா வேற, அட்மிஷன் போட்டு ஸ்கூலுக்கு வந்து நான் படிக்க மாட்டேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு இடம் இருக்குமாங்க? அவர் சாதாரணமான முறையில் அவரை நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா? அதுதான். அப்போ அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறைன்னு இதை சொல்லலாம். அல்லாஹ் அவர்களுடைய சக்தியை காட்டுவதன் மூலமாக இன்னும் அவர்கள் உச்சகட்டமான வழிகேட்டுல குஃபருக்கு போய் அவங்க காஃபிராக ஆயிடக்கூடாது என்பதற்காக பனி இஸ்ரவேலர்களுடைய ஈமானை தக்க வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை கண்டித்தான். அப்ப சில நேரத்துல ஒரு தந்தை காட்டம் காட்டும் பொழுது அந்த அக்கறையும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறைவன் அவர்கள் மீது ஒரு அக்கறையோட தான் செஞ்சாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பயமும் அவர்கள் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்யப்பட்டது. ஒரு மலையை உயர்த்தி அவர்கள் மீது காட்டியது தன் வேதத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறான், வேதத்தினுடைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான், சட்ட திட்டங்களை கொஞ்சம் தேர்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஓரளவுக்கு பின்பற்றுறாங்களே அப்படின்னு அல்லாஹ் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நாம் குர்ஆனை இறுதி வேதமாக பெற்றிருக்கக்கூடிய நாம் குர்ஆனோட சட்டங்களை மீறுகிறோம், மறுக்கிறோம், அதை புறக்கணிக்கிறோம், பின்தள்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நான் கொடுத்ததை உறுதியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சௌராவை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. அதாவது ஓதுதல், புரிதல், நடைமுறைப்படுத்துதல், அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புதல் போன்ற எல்லாமே அதனுடைய உரிமைகள்ல கட்டுப்படும். ஒரு வேதத்தை சார்ந்த எல்லா கடமைகளையும் செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுலதான் பிக்குவா, வலிமையாக பற்றி பிடிங்கள் அப்படின்னா ஓதவும் செய்யணும், அதை நீங்கள் புரியவும் செய்யணும், அதை முக்கியமா நடைமுறைப்படுத்தவும் செய்ய வேண்டும், அதை நீங்கள் எடுத்து உலக மக்களுக்கு போதிக்க வேண்டும். எல்லா செய்தியும் அதுல இருந்துச்சு. ஆனா அவங்க சொன்னது என்ன? வாட் வாஸ் தேர் ரிப்ளை? ஆலு சமிஅனா வ அஸைனா. இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு அவர்கள் முரண் பிடிக்கக்கூடியவர்களாக குதர்க்கவாதிகளா இருந்திருந்தாங்கன்னா, கேட்டோம், கட்டுப்படலாம் மாட்டோம், மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ் தஆலா மழை போட்டு நசிக்கிறாம அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தது அல்லாஹ்வுடைய கருணை எப்படியாப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இங்க ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கோபம் என்பதும் உண்டு, அல்லாஹ் தீவிரமாகவும் நடப்பான் என்பதும் உண்டு. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அருளுக்கு காரணமான சில செயல்களை நாம் செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதையும் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல மற்றொரு கோணத்துல இருந்து நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு இதுல இருந்து என்ன விளக்கணம் எடுத்துக்கலாம்னா, அவர்கள் தங்களது நாவினால் சமிஅனா என்று கூறினார்கள், ஆனால் தங்கள் இதயத்தில் அஸைனா என்று நினைத்தார்கள். இதைத்தான் அவர்களுடைய செயல்கள் காட்டுகின்றன. நாமும் இதைத்தான் செய்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அவர்கள் சமிஅனா அஸைனா என்று நாவால் சொன்னார்களா அப்படிங்கிறது இரு விளக்கம். அவர்கள் கேட்டோம் என்று சொல்லி மறுத்தம் என்பதை செயல்ல காமிச்சாங்க. சரிங்களா? அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதைத்தான பெரும்பான்மையான முஸ்லிம்கள், குர்ஆனிய சமுதாயமாகிய முஸ்லிம்களுடைய நிலை இப்படிதானே இருக்குது. குர்ஆன் இறுதி வேதம், உண்மை வேதம், இந்த உம்மத்துக்கு கிடைத்த மோஜிசா எல்லாம் சொல்றோம், வாய்க்கிலேயே பேசுறோம், வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துறோமா? செயல்படுத்தல. வாயால சொல்லுவோமா? குர்ஆனுடைய சட்டத்தை எல்லாம் கேட்டோம், மருத்துவம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சஹாபாக்கள் சொன்னோமா? நம்மளும் சொல்லிக்கிறோம். சமியனா அத்தானா, சஹாபாக்கள் சொன்னான்னு சொல்ற பக்கராடே, இதே பக்கரோட இறுதியில் எல்லாத்துல சொல்லி காட்டுறான். ஆனா வாய் சொல்லாது, நாவு சொல்லாது, செயல் மட்டும் கை ரீதியாக, கால் ரீதியாக, உடல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, நம்மளுக்கு திட்டங்கள் ரீதியாக, நம்மளுடைய அணுகுமுறை ரீதியாக, நம்மளுடைய நடவடிக்கை மூலியமாக காமிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ கேட்டோம், கட்டுப்பட்டோங்கிறது செயல இருக்கணும். கட்டுப்பாடு உடல் முழுக்க சேர்ந்து உடலாலும் ஆவியாலும் எல்லாத்தாலும் நம்ம கட்டுப்பட்டதான் அதுக்கு பேர் கட்டுப்பாடு. நம்முடைய கொடுக்கல் வாங்கல் என்ற சமுதாய நடைமுறைகளான திருமணம் ஆகியவற்றில் இஸ்லாம் அரங்கேறுகிறதா அல்லது இஸ்லாம் புறக்கணிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத நம்மளே நமக்குள்ள கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல பிகுஃப்ரிஹிம். அவர்கள் குடிக்கும்படி செய்யப்பட்டார்கள், அதாவது ஊற்றப்பட்டார்கள், புகட்டப்பட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்கள் குடிக்க செய்தது யார்? அல்லாஹ் தான். ஆனா இங்கு அல்லாஹ்வின் மீது உள்ள மரியாதையின் காரணமாக இந்த தண்டனை அல்லாஹ்வின் மீது குறிப்பிட்டு சொல்லக்கூடாது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் குஃபரை ஊற்றின அல்லாஹ் தஆலா சொல்லல. அஷ்ரபல்லாஹு ஃபீ குலூபிஹிம் அல் இஜ்ல பிகுஃப்ரிஹிம் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல. குடிப்பாட்டினான் அப்படின்னு சொல்லல.
அவருடைய உள்ளத்தில் குடிப்பாட்டப்பட்டது, ஃபீட் செய்யப்பட்டதுன்னு சொல்றான். அப்போ அவங்க செஞ்சதுனால அவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா தூக்கிலிடப்படுறதுக்கான செயலை செஞ்சார், தூக்கிலிடப்பட்டார். அநியாயமான முன்ன தூக்கிலிடுறதுங்கிறது வேற, நியாயமான முன்னொருத்தர் தூக்கிலிடப்படுறாருன்னா என்ன காரணம்? அவன் செயல் தூக்கிலிடப்படுறதுக்கு காரணம். அந்த மாதிரி அவர்கள் குஃபர் அவர்கள் உள்ளத்தில் புகுத்தப்பட்டது அப்படின்னா அந்த செயலை செஞ்சாங்க, அவங்களோட உள்ளத்துல குடிகொண்டது. அப்போ இதுதான் வந்து ஒரு உஸ்லூப், ஒரு ஸ்டைல். என்ன அப்படின்னா கெட்ட விஷயங்கள், மனம் விரும்பாத விஷயங்கள் அல்லது இது போன்ற நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் போது அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல குஃப்ரை நிரப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாவுடைய நாட்டை எல்லாம் நிரப்பல, இது அல்லாவுடைய அதிகாரத்தை கொண்டு அல்லாவுடைய அனுமதி கொண்டுதான் நடந்தது. ஓகே, ஆனா அதை சொல்லும் போது நம்ம அல்லாஹ் மீது இணைக்க கூடாது. சரிங்களா? ஒரு மனிதர் தண்ணீர் குடித்தால் அது அவரது இரத்தத்துடன் கலந்துவிடும், அவர்கள் காளை கண்டின் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று அது அவர்களுக்கு குடிப்பாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சில விளக்கம் சொல்றாங்க. இந்த உஷ்ரிபுங்கிற வார்த்தை எல்லாத்துல ஏன் சொல்றேன்னா, எப்படி ரத்தம் நீர் வந்து ரத்தத்தோட கலக்குதோ அது மாதிரி காளை கன்றை வணங்க வேண்டும் என்ற பக்தி, அந்த உணர்வு அவர்களுடைய ரத்தத்தோடு கலந்து விட்டது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் அற்புதங்களை கண்ட பிறகும் காளை கன்றை வணங்கும் அளவுக்கு அதுடன் ஒன்றி போயிருந்தார்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அதனால அவங்களுடைய ரத்தம் சொல்லுவோம்ல, ரத்தம் ஃபுல்லா அவனுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லுவோம், ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம், பிசிக்கலா கிடக்கல. அந்த மாதிரி இதுவும் அல்லாஹ் தஆலா இதுக்கான காரணத்தை சொல்லும் போது அவருடைய குஃப்ரின் காரணமாக சொல்றான். குஃப்ரிஹிம், அப்ப நிராகரிப்பு, சட்டத்தை நிராகரிக்கிறது, மார்க்கத்தை நிராகரிக்கிறது, இறைபோதை நிராகரிக்கிறது அவங்க பழகிட்டாங்க. அதாவது ஹித்தத்துன் என்று சொல்லி அந்த வாசல்கள் நுழைங்கன்னு சொன்ன அந்த கதையிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். மாறு செய்யறது அந்த நிராகரிப்பு, இந்த நிராகரிப்பின் காரணத்தினால இப்படிப்பட்ட இஜில், அதாவது காளைக்கன்றை வணங்குவதன் மீதான முஹப்பத் அவரோட உள்ளத்தில் குடிப்பாட்டப்பட்டு விட்டது. அப்போ ஒரு பாவம் இன்னொரு பாவத்திற்கு பக்கம் அவர்களை இழுத்து செல்கிறது, அதுவே ஒரு தண்டனையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டதுங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் பிஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும் இன் குன்தும் முஃமினீன். குல் நபி நீர் கூறுவீராக, பிஸ மா யஅமுருக்கும் பிஹி ஈமானுக்கும், உங்களது ஈமான் எதை கொண்டு உங்களை ஏவுகிறதோ அது பிஸ மிக கெட்டதாகும். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆயின். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் பார்ப்போமா? ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய கும் எனக்கூடிய ஒரு பகுதியில ஒரு ஹுத்பா செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஹம்து சனாவ் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொழிந்த பிறகு ஒரு உபதேசம் செய்றாங்க. அப்ப சொல்றாங்க, மக்களே, நானும் உங்களை போன்ற ஒரு சராசரி மனிதர் தான். உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் மலக்குல் மௌத் மிக விரைவில் என்னிடத்தில் வருகை தரக்கூடும். நான் உங்களை விட்டும் பிரியக்கூடிய ஒரு தருணம் வந்து விட்டதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மௌத்து பற்றியான அந்த முன்னறிவிப்பெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் 2 விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன், அதை நீங்க வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை லன் ததில்லு, நீங்கள் வெளியேற்றீர்கள் பக்கம் செல்லவே மாட்டீர்கள், வழிகட மாட்டீர்கள் என்று சொல்லி, கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம் எனது வழிமுறை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியா சொன்ன ஒரு வசியத் போன்ற ஒரு அறிவுரை என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்து அலிஹா பின் நவாஜித் என்றும் சொன்னாங்க, கடவாய் பல்லில் நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இதுதான் ஏனோ தானமா பிடிச்சுக்கிறது. உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில வந்து நம்ம நீர்ல மூழ்கிட்டு இருக்கிறோம், கப்பல்ல இருந்து வத்தையில இருந்து வந்து நம்மளுக்கு கயிறை போடுறாங்க, ஏதோ லேசு மாசம் பிடிப்போமா, பட்டம் கயிறு பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிப்போமா, உசுறு போக்குன்னு சொல்லி எவ்வளவு இதை பிடிப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை என்னுடைய வழிமுறை வலுவாக பற்றி பிடிங்கள், அல்லாஹ் குர்ஆன்லையும் தௌராவை வலுவாக பற்றி பிடிங்கள் என்று தான் சொல்லி காட்டுறாங்க. அதனால மார்க்கத்தை வந்து லேசு மாசா ஏனோ தானமா ஹேக்கி நைக்கியா பின்பற்றுவது என்பது மார்க்கமாகவே இருக்காது. அவர் மூமினா இருக்க முடியாது. அதனால இன்குன்து மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பரிபூர்ணமா நுழையலன்னா இஸ்லாத்துக்கு நுழைஞ்சதாகவே அது ஆகாது. சரி, ஓகே, இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வசனத்தை படிச்சு முடிச்சிட்டோம். வைதஹதுனா மீசாகக்கும், உங்களிடத்தில் உறுதிமொழியை நாம் வாங்கிய அச்சமயம். வரஃபைனா ஃபௌகக்கும் தூர், உங்களுக்கு மேலே தூர் மலையை நாம் உயர்த்திய அந்த சமயம். அதை நினைவு கூறுங்க. உயர்த்தி என்ன கேட்டோம், என்ன சொன்னோம்? ஹுதூமா ஆத்தைனாக்கும் பிகுவத்தின், வலுவாக நாம் உங்களுக்கு வழங்கிய ஷரியத்தை, தௌராத்தினுடைய சட்டங்களை வலுவாக பிடியுங்கள், கடைபிடியுங்கள். வஸ்மாவு, மேலும் அதில் சொல்லப்பட்ட போதனைகளுக்கு செவிசாயுங்கள் என்று நாம் சொன்னோம். காலு, அவர்கள் கூறினார்கள், சமீஅனா, பாருங்க, உங்களிடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா இந்த யூதர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பேசுறான், பதின யூதர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க மூதாதையர்கள் இப்படிலாம் வாக்குறுதி வாங்கணும். ஆனா அந்த மூதாதி பசங்க என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? கேட்டோம் மறுத்தோண்டாங்க. வஉஷ்ரிபு, ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? வஉஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல பிகுஃப்ரி, அவர்கள் நிராகரிப்பின் காரணத்தினால்
அவர்களுடைய உள்ளங்களில் காளை கன்றின் பக்தி புகுத்தப்பட்டது, அதால் அவர்கள் புகுத்தப்பட்டிருந்தார்கள். குல் நபியே சொல்லிருங்க, பீசமா எவருக்கும் ஈமானுக்கும் உங்கள் ஈமான் எதை செய்யும்படி உங்களை ஏவுகிறது மிக கெட்டதாகும் என்கொண்டு மூமின் நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களே ஆயின். இப்ப இதனுடைய மொழியாக்கத்தை பார்ப்போம். உங்களுக்கு மேல் மலை தூர் மலையை நாம் உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்ததை பலமாக பிடியுங்கள், செவிசாயுங்கள் என உங்கள் உறுதிமொழியை வாங்கிய சமயத்தை நினைவு கூறுங்கள் பனி இஸ்ரவேலர்களே. செவியுற்றோம் மாறு செய்தோம் என்று கூறினீர்கள். ஆகவே அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளை கன்றின் பிரியம் ஊற்றப்பட்டது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் இவ்வாறு உங்களை செய்ய தூண்டும் என்றால் உங்களது ஈமான் நம்பிக்கை மிக கெட்டது என நபி நீர் கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து இந்த 3 செய்திகளை மாஷா அல்லாஹ் நாம் படித்துக் கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஒரு சுருக்கமான துவா வந்த இடத்துல நம்ம செய்வோம், யா அல்லாஹ் உனக்கு கீழ்ப்படிய கட்டுப்படுவதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. சம் தா, இஸ்லாத்தில் மிக முக்கியமான சொன்னாங்க, அஸ்ஸம் வ தா, செவி தாழ்த்துதல் கட்டுப்படுதல். அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய போதனைகளுக்கு செவி தாழ்த்துதல், கவனமாக கேட்குதல், அதற்கு கட்டுப்படுதல். யா அல்லாஹ் நல்ல விஷயங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கும்படியான விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் அதற்கு செவி தாழ்த்துவேன், கட்டுப்படுவேன். இந்த உணர்வை தாயெல்லாம் துவா செய்யணும். உறுதிமொழியும் நம்ம எடுக்கணும். அவர்கிட்ட நடந்த உறுதிமொழி பெற்றானே, இப்ப நம்ம மேல அல்லாஹ் தஆலா தூர்மலையை கொண்டு வந்து அல்லது மற்ற மலைகளை கொண்டு வந்து உறுதிமொழி வாங்க போவதல்ல, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மளை நிர்பந்திக்க போவதல்ல. ஆனால் இறுதி வேதம் கொடுக்கப்பட்ட நாம் கண்காணிக்கப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய போதனை நம்ம இடத்துல இருக்குது. அதனால குர்ஆனுடன் இணைந்து அதன் உரிமைகளை நிறைவேற்றுவேன், சொல்லப்படும் போதனைகள் எல்லாம் கடைபிடிப்பேன் என்று ஒரு உறுதிமொழி நாம் இன்ஷா எடுத்துக்கணும். நமக்கு நாமே எடுத்துக்கணும், நம்மளுடைய மேம்பாட்டுக்காக. சரி பாருங்க, வந்த வார்த்தைகள் தான் மாஷா அல்லாஹ் எல்லாமே மீசாக் மவாசீகு. சரிங்களா? மீசாக்குன் மவாசீகு, உடன்படிக்கை உடன்படிக்கைகள். கல்புன் குலூபுன், இதயம் இதயங்கள், வந்த வார்த்தை தான். ஐஜில் ஒஜூலுன், ஐஜில் காளைக்கன்று, ஒஜூலுன் காளைக்கன்றுகள், இது வந்த வார்த்தை தான். ஃபேல் எடுத்தீங்கன்னா ரஃபா யர்ஃபஉ ஃபதஹ யஃப்தஹு, ரஃபஅனா வந்த வார்த்தை தான். சமிஅ யஸ்மு, ஃபர்ஸ்ட் கோஸனுடைய வார்த்தை சமிஅ யஸ்மஉ. இது என்ன பேட்டர்ன்? இதுதாங்க பேட்டர்னே, சமிஅ யஸ்மஉ. சரி ஓகே. கஃபாரா யக்ஃபுரு, நஸர யன்சுரு பேட்டர்ன், இதுவும் நம்ம பல தடவை படிச்ச வார்த்தை தான். அதனுடைய மஸ்தர் இங்க வந்திருக்கு, பிகுஃப்ரிஹிம், குஃப்ரு நிராகரிச்சல். வீக் லெட்டர்ல அஹத யஅஹுது நஸர யன்சுரு பேட்டர்ன்ல பல தடவைகள் பார்த்துட்டோம் மாஷா அல்லாஹ். குவத்தின் இதுலயும் வேர்ப் இருக்குது. என்ன வேர்ப்னா ரதி அர்தா மாதிரி, கவிய யக்வா வலிமையானது, வலிமையாகிறது. யக்வா இக்வ வலிமை பெறு, கவியுன் வலிமையானவன், மக்வின் பிஹி குவா வலிமை, குவா என்பது வலிமை, பி குவத்தின் வலிமையாக என்று பொருள். கால யக்கூல் இல்லாத பக்கம் இருக்கா? வாய்ப்பே இல்லை. அஸ்வா யாசி, ஹதா யஹ்தி மாதிரி அஸ்வா மாறு செய்தன், யாசி மாறு செய்தன், யாசி மாறு செய், ஆசின் மாறு செய்பவன், மாசியுன் மாறு செய்யப்படுபவன், மாசியா மாறு செய்தல். இஸ்யான் எனக்குடைய மஸ்தரும் இருக்குது, மாசியத்துன் எனக்குடைய மஸ்தரும் இருக்குது, மாறு செய்தல் மாறு. ஓகேங்களா? அசைனா. யஅமுருக்கும் அமரா யஅமுரு, அஹஸ யஅஹுது மாதிரி அமரா யஅமுரு, இதுவும் நஸ்ர யன்சுர் பேட்டர்ன். அதுல இருந்து யஅமுர், அமரா யஅமுரு. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரால படிச்சிட்டோம். மஸீத் ஃபீஹில சென்ற கோர்ஸ்ல படிச்ச ஆதா யுதி, ஆதா வழங்கினால் யுதி வழங்கிறான், ஆதி வழங்கு கொடு, ஆது ஜகாத், முத்தின் முத்தன், ஈதா உன் ஈதா இஸகா ஜகாத்தை வழங்குதல். ஓகேங்களா? அடுத்து உஷ்ரிபு, இது பாசிவ் வாய்ஸ். அஷ்ரப குடிக்க செய்தான், அஷ்ரப குடிக்க செய்தான். ஷரிபனா குடிச்சான், அவனா குடிச்சான். ஷரிப யஷ்ரபு குடித்தல். அதே அஃபல வசன்ல அஸ்லம் வசன்ல அஷ்ரப யுஷ்ரிபுன குடிக்க வைத்தான். அதனாலதான் அஷ்ரபெல்லாம் நல்லா இங்க சொல்லல நம்ம சொன்னோம். அல்லாஹ் குடிக்க வச்சான்னு சொல்லக்கூடாது. உஷ்ரிபு அவர்கள் குடிப்பாட்டப்பட்டார்கள். இப்ப அஷ்ரப மஜ்ஹூல்ல உஷ்ரிப உஷ்ரிபு. சரிங்களா? அஷ்ரப யுஷ்ரிப அஷ்ரி புகட்டு, முஷ்ரிபுன் முஷ்ரபுன் இஷ்ராபுன் புகட்டுதல். ஆமனையும்னு சென்ற கோர்ஸ்ல படிச்சிட்டீங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இந்த 13th பக்கம் 13வது பக்கத்தையும் நாம் நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் 14வது பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்குள்ள இதுல இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதெல்லாம் திரும்ப மீள்பார்வை செய்து இதன் வசனங்கள் எல்லாம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், மனனம் செய்ய வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் நாம் மனனம் செய்து கொண்டு நமக்குள்ள என்ன செய்யலாம், மாற்றி மாற்றி நாம் பரிமாறிக்கொண்டு ஒப்பித்துக் கொண்டு அதை நாம் வலுப்படுத்தி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பக்கத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இன்னும் நம்மளுக்கு சுலபமானதா இருக்கும். அல்லாஹ் அருள் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத்.
ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சான்றோர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 13வது பக்கத்தினுடைய இறுதி பாயிண்டர் 13 கிராமர் பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் நாம் மாஷா அல்லாஹ் வினை சொல்லில் ஃபேல் முதாரியில் லம் எனக்கூடிய ஒன்று இணையும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படும், 3 எழுத்து குறையற்ற வினை சொல்ல நுழைந்தால் என்ன மாற்றம் ஏற்படுது, குறையுள்ள வினை சொல்ல சவுண்ட் வேர்ப்ஸ்லையும் வீக் வேர்ப்ஸ்லையும் என்னென்ன மாற்றங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். முந்தைய பாடங்கள் என்ன படிச்சோம், ஜம்மு தக்சீர் அல் ஜம்முல் முக்கசர் பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? ஜம்மு சாலிம் என்று சொன்னால் வாவ் நூன் யா நூன் சேர்க்கப்படுறது, பெண்பால்ல அலிஃப்தா சேர்க்கப்படுறது, முஸ்லீம்ல இருந்து முஸ்லிமூன முஸ்லிமீன மூமினூன் மூமினூன மூமினூன காஃபிருன் காஃபிருன காஃபிரீன முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் காஃபிரத்துன் காஃபிராத்துன். அந்த மாதிரி உடைந்த பன்மை புரோக்கன் ப்ளூரல்னா என்ன, அல் ஜம்முல் முக்கசர் ஜம்மு தக்சீர் ஒருமை அமைப்பே உடைந்திருக்கும், அல்லது இப்படி பன்மையாக்கலாம் எனக்குடைய சட்டம் அதில் உடைந்திருக்கும். பைத்துன் புயூத்துன் அமலுன் ஐமலுன் பகாரத்துன் பகாருன் இச்சாபுன் குத்துபுன் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதுல என்னென்ன சட்டங்கள் அதுல ஆண்பாலாக, அதாவது ஒரு வார்த்தை ஒரு பொருள், அதாவது நான் பர்சன்ஸா இருக்கக்கூடியது நபர்களை குறிக்காத பொருட்களோ அல்லது ஜீவராசிகளோ அல்லது தாவரங்களோ பழங்களோ காய்களோ நபர்களை குறிக்காதது ஒருமையில ஆண்பாலா இருந்தா அது ஆண்பாலா பார்த்துக்கலாம், பெண்பாலா இருந்தா பெண்பாலா பார்ப்போம். அதுவே பன்மையாகும் பொழுது அது ஆண்பாலோ பெண்பாலோ பொருள் பன்மையானால், அக்ரிணை பன்மையானால், நான் பர்சன்ஸ் பன்மையானால் அதை ஒருமை பெண்பாலாகத்தான் அதை பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாஷால எக்ஸாம்பிள்ஸ் குரான்ல இருந்தே கூட எடுத்து கொடுத்தோம். மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம், நார்மலான இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பாருங்க, ஆண்பால் பெண்பாலுடைய வேறுபாடுக்கு. சரிங்களா? ஹாதா பைத்துன் பன்மையில சொல்லும் பொழுது ஹாவுலாயி பைத்துன்னு சொல்ல மாட்டோம், இவர்கள் வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல அப்படி சொன்னாலும் நல்லா இல்ல, இது வீடு இவை வீடுகள் தான் சொல்லுவோம். இது வீடு இவர்கள் வீடுகள் அப்படின்னு சொன்னா தமிழ்ல எப்படி பொருத்தமா இல்லையோ அந்த மாதிரி அரபி மொழியிலும் அது இருக்காது. இதையும் தாண்டி மாஷால்லா குரானில் இருந்தும் மாஷால்லா நாம் சில உதாரணங்களை பார்த்தோம். இப்ப புது பாடத்துக்கு வரலாமா? இன்றைய பாடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா லம் லா இது போன்றவைகள் இணையும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படுது பார்க்க போறோம். நார்மலா ஒரு ஃபேல் முதாரி பொறுத்த வரைக்கும் தம்மாவோட இருக்கும். எஃப் ஐலு எஃப் ஐலூன தஃப் ஐலு அஃப் ஐலு தஃப் ஐலூன நஃப் ஐலு இப்படிலாம் இருக்கும். தம்மாவோட இருக்கும், நூன்லாம் அது இருக்கும். அதாவது பன்மைக்கான நூன் இடம்பெற்றிருக்கும், தம்மா இருக்கும். இதுதான் டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப். பிரசன்ட் டென்ஸ் வெர்ப்னுடைய நார்மலான ஸ்ட்ரக்சர் இதுதான், ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ லா வரும்பொழுது என்ன செஞ்சது, தம்மாவை ஒரே போடா போட்டுச்சு. தம்மாங்கிறது இப்படி இருக்குமா, 9 மாதிரி இருக்கும், 9 ஷேப்ல வளைஞ்சாப்புல இருக்கும். அது ஒரு கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, பாதியா கீழே உள்ளது அந்த வால் பகுதி புரிஞ்சுன்னா மேல உள்ள பகுதி பாத்தீங்கன்னா அந்த சுக்குன் பகுதி மட்டும்தான் இருக்கும். அந்த லா தம்மா உடைச்சிருது. அதனாலதான் எஃப்ஆலுன்னு நீங்க சொன்னவங்க லா தஃப் அலு சொல்ல மாட்டீங்க, லா தஃப் அலுன்னு சொல்லுவீங்க. அப்ப நூனை வெட்டி எடுத்துரும் ஜம்முல, ஒருமையில தம்மா பாதியாக்கி சுக்குனை மட்டும் மீதி வைக்கும். இதுதான் லா பண்ற வேலை. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க லா என்றால் கூடாது என்பது. சரிங்களா? வெட்டக்கூடிய சொல். அப்போ லா என்பது வெட்டக்கூடியது. சரிங்களா? சாப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கட்டர் நைஃப் அந்த மாதிரி. அதன் அருகில் உள்ள முடிவான ஒன்றை வெட்டுகிறது, வெட்டும் ஒன்றை மேலே காட்டப்பட்டுள்ளது. அப்போ லா எஃப் அலு அப்படிங்கிற தம்மாவை பாதியை வெட்டும் பொழுது நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, தம்மா இப்படி 9 மாதிரி இருக்கா, பாதியோடு வெட்டி எடுத்துருங்க, வால் பகுதியில் மேல இருக்கிற பகுதி இந்த மாதிரி இருக்கும். அப்ப சுக்குனுடைய ஷேப்ல அது வெட்டி ஆக்கிறது அப்படிங்கிற சொல்றேன். எஃப் அலூனில் நூனை வெட்டி தண்ணி எடுத்து அப்ப எஃப் அலூ அப்படின்னு நிற்கும். தஃப் அலூனில் நூனை வெட்டினா தஃப் அலூன்னு நிற்கும். சரிங்களா? அதனால இது என்ன ஒரு வன்முறையான பாடமா இருக்குது, வெட்டு குத்து, இது எதுக்கு அரபி நகு பாடத்துல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு குழுவாக லம் வரும் பொழுது தம்மா சுக்குன் ஆகுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் ஒரு கற்பனை. இப்ப பாருங்க, தம்மா இப்படி இருக்கா, இத இப்படி வெட்டி எடுத்துட்டீங்கன்னா என்ன பார்ட் இருக்கும், சுக்குன் பார்ட் மட்டும்தான் இருக்கும், கீழ் போர்ஷன் அப்படின்னு நம்ம வெட்டி எடுத்துட்டோம். லா வெட்டிருச்சு. அதே மாதிரி நூன் இருக்குல்ல, எஃபலூன தஃபலூன, அந்த நூனை ஃபுல்லா வெட்டி எடுத்துரும், பாதியை வெட்டி எடுக்க. அதனால நூன் இல்லாம பாதியோட அது நின்றும். சரிங்களா? நூனையும் வெட்டி எடுத்துச்சுன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு அலிஃப்னு வைக்கப்படும், அது ஒரு புரிதலுக்காக நம்ம குறிப்பிடுறோம். நூனுடைய அந்த ஆரம்ப பகுதியில முக்காவாசி வெட்டி எடுத்தோம்னா அந்த பகுதி மட்டும் இருக்கலாம், அதனால ஒரு அலிஃப் மீது வச்ச மாதிரி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன இது கசாப்பிட மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம். லம் அப்படிங்கிறது வெட்டக்கூடியது. சரிங்களா? எஃபலு எஃபலூன தஃபலு அஃபலு தஃபலுன நஃபலு. இதுல பாத்தீங்கன்னா பினிஷிங்ல தம்மா வருது அல்லது நூன் வருது, எல்லாம் இது வெட்டி தள்ளிடுது. பாருங்க, வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும். சரிங்களா? பீஸ் போட்டு பாக்குறோம் இப்போ. சரிங்களா? பீஸ் போடுறதுக்கு முன்னாடி, பீஸ் போட்டதுக்கு அப்புறம். சரிங்களா? லம் எஃப்அல் லம் எஃபலு லம் தஃபல் லம் அஃபல் லம் தஃபலு
லம் நஃபல். இதுக்கு ஒரு தனி ப்ராக்டிஸ், தனி கவனம், அதெல்லாம் தேவையில்லை. தம்மாவை சுக்குன் ஆக்குவீங்க, நூனு தூக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் பழக்கப்படணும்ல, அதுக்காக ஒரு 2-3 தடவை சொல்லுங்க, பழக்கப்பற்றும். ஏன்னா லா தஃபல் இதை பழக்கப்படுத்திட்டோம். ஆனா செகண்ட் பர்சனுக்கு மட்டும் பழக்கப்படுத்தி, இப்ப தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இது வரும். ஏன்னா கட்டளையை தான் செய்யாதுன்னு 2வது ஆளுக்கு மட்டும் சொல்ல முடியும், 3வது ஆளுக்கு செய்யாதுன்னு சொல்ல முடியாது. சொன்னீங்கனால அவர் செகண்ட் பர்சன் ஆயிரும். தனக்கு நானே செய்யாது அப்படின்னு எனக்கு நானே சொல்ல முடியாது. ஆனா செய்யவில்லை, இதோட மீனிங் என்னன்னா செய்யவில்லை. டிட் நாட் டூ, டோன்ட் டூ இல்ல, டிட் நாட் டூ. செய்யவில்லைங்கிறது அவனும் செய்யவில்லைன்னு சொல்லலாம், நீனும் செய்யலன்னு சொல்லலாம், நானும் செய்யலன்னு சொல்லலாம். தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் மூணுக்குமே இது பொருந்தது. ஓகேங்களா? ஓகே, இப்ப கான்செப்ட் ஃபுல்லா விளக்கியாச்சு, கான்செப்ட்ஸ் ஃபுல்லா புரிஞ்சாச்சு. இப்ப பிராக்டிஸ் ஒரு டைம் நீங்க சொல்லுங்க. லம் யஃப்அல், லம் யஃபஅலு, லம் தஃப்அல், லம் அஃப்அல், லம் தஃபஅலு, லம் நஃப்அல். திரும்ப சொல்லுங்க. லம் யஃப்அல், லம் யஃபஅலு, லம் தஃப்அல், லம் அஃப்அல், லம் தஃபஅலு, லம் நஃப்அல். ஓகேயா? இது கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. லம் யஃப்அல், லம் யஃபஅலு, லம் தஃபஅல், லம் தஃபஅலு, லம் அஃப்அல், லம் நஃப்அல். மாஷா அல்லாஹ். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தத்தோட பாருங்க. அவன் செய்யவில்லை, அவர்கள் செய்யவில்லை, நீ செய்யவில்லை, நான் செய்யவில்லை, நீங்கள் செய்யவில்லை, நாங்கள் செய்யவில்லை. ஓகேங்களா? he did not do, அவன். அந்த அர்த்தம் தான் நைக்கியா, ஓ நைக்கியா, ஓ சப்னே நைக்கியா அப்படிங்கிற அர்த்தத்துல இது வரும். செய்யல அப்படிங்கிற மீனிங்ல வரும், didn't. ஓகே, ஸோ மீனிங் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு கிடையாது. கான்செப்ட், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான். ஒரு கீவேர்டோட மீனிங் தெரிஞ்சுட்டா மற்றதுக்கும் சொல்லிடலாம். ஓகே, இப்போ பேச்சு வழக்கா கேட்கிறேன். அலம் யஃபஅல், அவன் செய்யவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும்ல நம்ம பார்க்கிறோம். அலம் யஜ்அல், ஆக்கவில்லையா, அவருடைய சூழ்ச்சி அல்லாஹ் வீணாக்கவில்லையா, வீணில் ஆக்கவில்லையா? இந்த மாதிரி அலம் யஃபஅல், அவன் செய்யவில்லையா? என்ன சொல்லுவீங்க? அலம் யஃபஅல், அவன் செய்யவில்லை. அலம் யஃபஅலு, அவர்கள் செய்யவில்லையா? லம் யஃபஅலு, அவர்கள் செய்யவில்லை. அலம் தஃப்அல், நீ செய்யலையா? ஒரு காரியம் நடந்திருக்கு, நடக்கக்கூடாத காரியம் நடந்திருக்கு, கேட்ப உங்களை பார்த்து, அலம் தஃப்அல், நீ செய்யவில்லையா? லம் அஃபல், நான் செய்யவில்லை. அலம் தஃப்அலு, நீங்கள் செய்யவில்லையா இதை? லம் நஃப்அல் என்று சொல்லுவீங்க. லம் நஃப்அல், we didn't do. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுல லன் என்பது இடம்பெற போகுது, அதனால ஒரு முன்குறிப்பா இதை குறிப்பிட்டுறோம். லன் என்பது வெட்டக்கூடியதுதான், ஆனா ஒரு டிஃப்ரெண்டா வெட்டவும் செய்யும், தட்டவும் செய்யும். அதை பத்தி பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால அதுவும் நூனை போக்கும். அதனால இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சூரா பக்கரால படிச்சு முடிச்சிட்டோம். ஃபஇல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு, இதை நம்ம பார்த்தோம்ல. இதுல பாருங்க, லம் வந்தனாலும் நூன் போக்கப்பட்டிருக்கு, லன் வந்தனாலும் நூன் போக்கப்பட்டு, இல்லைன்னா தஃபஅலூன என்று வர வேண்டும். சரிங்களா? லம் தஃபஅலு. அப்போ குர்ஆனை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டான்ல. சூரா பக்கராட 23-24 வசனங்கள் நம்ம பார்ப்போம். பலால் என்ன சொன்னா? ஃபஇல்லம் தஃபஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால், லன் தஃபஅலு, ஒருபோதும் உங்களால் செய்ய முடியாது. அப்ப லம் வந்தனாலும் நூன் போக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? லன்னை பத்தி தனியா ஃபுல்லா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப லம் என்பது கடந்த காலத்தில் ஒன்று நடக்கவில்லை என்ற பொருளை தருகிறது. வருவது நிகழ்காலத்துடைய வார்த்தையில தான் வருது, பிரசன்ட் டென்ஸ்ல தான் வருது, எஃப்எல்ங்கிறதுனால லம் வந்துட்டா செய்யவில்லை. அப்போ பாஸ்ட் டென்ஸோட மீனிங் அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. முதாரி ஃபேல், முதாரி பயன்படுத்தப்படுறதுனால முதாரி மீனிங் இல்லை, செய்யவில்லை, டிட் நாட் டூ. அப்போ கடந்த காலத்துல தான் அது பொருள் தரும். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். லன் என்பது செய்ய முடியாது, யூ நெவர் டூ என்ற மீனிங் தரக்கூடியது, ஃபியூச்சரோட மீனிங் தரக்கூடியது. தனியா நம்ம படிப்போம். ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ராக்டிஸ்க்காக நம்ம படிச்சு முடிச்ச நம்மளுடைய ஃபத்ஹ, நஸ்ர் எல்லாம் இப்போ யூஸ் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கேட்பீங்கல்ல, அதனால உங்களுக்காகவே இப்போ ஃபத்ஹ ரெடியா இருக்கு. நார்மலி எப்படி இருக்கும்? எஃப்தஹு எஃப்தஹுன்னு இருக்கும். இப்போ லம் வந்தனால அதுல சுக்கூனும், தம்மாவையும் ஒரு கட் பண்ணும், நூனையும் ஒரு கட் பண்ணும். பாருங்க, எஃப்தஹுல பாருங்க அலிஃப் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், அது ஒரு நூன் மாதிரி நினைச்சு பாருங்க. முக்காவாசி நூனை கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு அலிஃபா தெரியுது. சரிங்களா? நார்மல் கான்செப்ட்ல சொன்னதா நூனை தூக்கிட்டு நூனோட இடத்துல வந்து அலிஃபா வைப்பாங்க. ஏன்னா அதான் பன்மைக்கான அடையாளமா அந்த அலிஃப் என்பது வைக்கப்படும். நஹு ரீதியா நம்ம ஒரு கான்செப்ட் ரீதியா நம்ம சொல்றோம். சரிங்களா? எனிவே இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இனிமே அர்த்தத்தை பத்தியோ வேற எதை பத்தியுமே நம்ம திங்க் பண்ண தேவையில்லை. சரிங்களா? எஃப்தஹ்னா திறக்கிறான் அல்லது திறப்பான், பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். அவன் திறக்கவில்லை, he did not open, they did not open அப்படிங்கிற மீனிங் வந்துடும். ஓகேங்களா? இனிமே அர்த்தத்தை பத்தி பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. லம் யஃப்தஹ், லம் யஃப்தஹு, கிளியரா சொல்ல. லம் யஃப்தஹு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, சுக்கூன்ங்கிறது கிளியரா இருக்கணும். லம் யஃப்தஹ், லம் யஃப்தஹு, லம் தஃப்தஹ், லம் அஃப்தஹ், லம் தஃப்தஹு, லம் நஃப்தஹ். சொல்லுங்க. லம் யஃப்தஹ், லம் யஃப்தஹு, லம் தஃப்தஹ், லம் அஃப்தஹ், லம் தஃப்தஹு, லம் அஃப்தஹ்.
சரிங்களா? 2 இடத்துல தான் நூன் வருது, அந்த 2 இடத்துல நூனு போய்க்கிறோம். மீதி 4 இடத்துல தம்மா வருது, 4 இடத்துல சுக்குன் வச்சிடுறோம். ஓகேங்களா? கட் பண்ற ஆபரேஷன் 6 இடத்துலயும் கிளியரா பண்ணிடுறோம். கடைசி ஒரு வாட்டி சொல்லுங்க. லம் யஃப்தஹ் லம் யஃப்தஹு லம் தஃப்தஹ் லம் அஃப்தஹ் லம் தஃப்தஹு லம் நஃப்தஹ். லம் நஃப்தஹ்னா என்ன அர்த்தம்? நாங்கள் திறக்கவில்லை. கதவு திறந்து கிடக்குதே, யார் திறந்தா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? லம் நஃப்தஹ், we did not open. தெரியல. ஓகேங்களா? பெண்பால் லம் தஃப்தஹ், she did not open. ஓகே, சரிங்களா? கதவு திறப்பது குறித்து நான் பேசிக் கொண்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். யதார்த்தமா சொன்னேன், அதுதான் இங்கேயும் வருது. சரிங்களா? இப்ப கதவை திறந்ததை பத்தி இப்ப பேசிக்கிறோம். அலம் யஃப்தஹ், அவன் திறக்கல. லம் யஃப்தஹ், அவன் திறக்கல. அலம் யஃப்தஹு, அவர்கள் திறக்கவில்லையா? லம் யஃப்தஹு, அவர்கள் திறக்கவில்லை. அலம் தஃப்தஹ், நீ திறக்கல. லம் அஃப்தஹ், நான் திறக்கலப்பா. அலம் தஃப்தஹு, நீங்க திறக்கலையா? லம் நஃப்தஹ், நாங்க திறக்கல. கதை எங்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே, இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது எல்லாமே திறத்தல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அடுத்து நஸர யன்சுர் பேட்டர்ன்ல இருந்து. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணிக்கணும் 2-3 தடவை. லம் யன்சுர் லம் யன்சுரு லம் தன்சுர் லம் அன்சுர் லம் தன்சுரு லம் நன்சுர் லம் யன்சுர் லம் யன்சுரு லம் தன்சுர் லம் அன்சுர் லம் தன்சுரு லம் நன்சுர். கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. லம் யன்சுர் லம் யன்சுரு லம் தன்சுர் லம் அன்சுர் லம் தன்சுரு லம் நன்சுர். பயிற்சி பண்றதுக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும், சொன்னா வந்துடும். இதை வந்து ஃப்ளோவா நம்ம சொல்லணுங்கிறது ஒரு பெரிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ளோவா சொல்லணுங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த லம் லன்லாம் இல்லாம இருக்கிறது நம்ம ஃப்ளோவா சொல்ல தெரிஞ்சாலே அல்ஹம்துலில்லாஹ் தான். இது வந்து நம்மளுக்கு சொல்ல தெரியணும், குறைஞ்சபட்சம் சொல்ல தெரியணும், படிச்சா புரிய தெரியணும். அந்த லெவலில் நம்ம இருக்கு. நான் உதவி செய்யல, அவங்க உதவி செய்யல அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உதவி செய்தல் அப்படிங்க. லம் தன்சுர், அவள் உதவி செய்யவில்லை, எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல. சரிங்களா? தவறு செய்கின்ற ஒரு கெட்ட மனிதருக்கு உதவி செய்ய குறித்து இப்ப நம்ம பேச போறோம். உதவி செய்யலாமா? செய்யக்கூடாது. சாவன் அலல் பிரிதி வச்சக்குவா வலா சாவன் அலை இஸ்மில் உதவா. நல்லா குரான்ல சொல்றான், நன்மையான விஷயங்கள் உதவியாக இருங்கள், தீமையான விஷயத்து உதவியா இருக்காதீங்க. அதனால தீமையான விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேச வர்றோம். ஓகேங்களா? அலம் யன்சுர், அவன் உதவி செய்யவில்லையா? லம் யன்சுர், அவன் உதவி செய்யவில்லை, he did not help. ஓகேங்களா? அலம் யன்சுர், அவன் உதவி செய்யவில்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிற மாதிரி. அப்போ என்ன ஆன்சர் பண்ணணும்? லம் யன்சுர், அவன் உதவி செய்யல, அவன் நல்ல பையன், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவன் துணை போக மாட்டான். அலம் யன்சுரு, அவர்கள் உதவி செய்யவில்லையா? லம் யன்சுரு, அவர்கள் உதவி செய்யவில்லை. அலம் தன்சுர், நீ உதவி செய்யலையா? ஓகே, அப்ப என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? லம் அன்சுர், நான் உதவி செய்யல, நான் நல்ல பிள்ளை. அலம் தன்சுரு, நீங்கள் உதவி செய்யவில்லையா? லம் நன்சுர், நாங்கள் உதவி செய்யவில்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம குறை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வினை சொற்கள்ல இந்த லம்லாம் வந்தா என்ன மாற்றத்தை ஏற்படுதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கால யகூல் இருக்குது. பொதுவாக நீங்க இதுக்கான ஒரு ப்ரீ மாடல் உங்களுக்கு வந்து நீங்க நஹிலே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. கால யகூலு குல், அதுல பாருங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. லா தகுல் அப்படின்னு பண்ணோம்ல, அந்த நஹி தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். லா வந்தா என்ன செஞ்சுட்டோம், அதான் மேல இருக்கக்கூடிய 2 வார்த்தையும் தேர்ட் பர்சன், கீழே இருக்க 2 வார்த்தை ஃபர்ஸ்ட் பர்சன் இது செய்ய போகுது. அதனால என்டையர்லி இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், ஒரு நியூ கான்செப்டோ இல்ல. லால நீங்க பழகுனது தான். சரிங்களா? அதை வந்து இப்ப 6க்குமே பாக்குறீங்க. ஐ மீன் தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் பாக்குறீங்க. அவ்வளவுதானே தவிர இது ஒரு புது விஷயம் கிடையாது. அப்ப லா தக்குல் லா தக்குல் சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் லம் யகுல் லம் யகூலு லம் தக்குல் லம் அக்குல் லம் தக்குல் லம் நகுல் வரப்போகுது. புரியுதுல? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அதே தான் வீக் லெட்டரை தூக்கிடுது, லாஸ்ட்ல சுக்குன் வைக்கிறது நல்லபடியா வச்சிருது, நூனை தூக்குறது நல்லபடியா தூக்கிடுது, எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிருது. சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அது போக வீக் லெட்டர்ல இந்த கத்தி வந்து கொஞ்சம் வேகமாகவே தீவிரமாகவே வேலை செய்யும். வீக் லெட்டர் அடிச்சு விரட்டிடும். சரிங்களா? அதனாலதான் சுக்குனும் யகூலு அப்படிங்கிறதுல லூவை ஒரு உடைச்சி ஒரு வெட்டி சுக்குன் ஆக்கிருச்சு, வாவையும் வெட்டி கடாசிருச்சு. என்ன வீக்கானதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, பீஸ் படும்போது குவாலிட்டியானதான் எடுத்துப்போம் அப்படிங்கிற அடிப்படையில வாவையும் வெட்டி தள்ளிருச்சு. அதனால லம் யகூலுங்கிறதுல 2 வெட்டு விழுந்திருக்கு. ஏன்னா வீக் லெட்டர்னா கொஞ்சம் ஓவரா வேலை செய்யும் கத்தி, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வீக்னஸ் இருக்குல்ல, அதனால. சரிங்களா? ஃபைன், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். எங்க வெட்ட முடியுமோ இங்க வெட்டி விட்டுரும். யகூலுல வந்து வெட்டல, ஏன்னா அங்க வந்து வெட்ட முடியல அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். லம் யகுல் லம் யகூலு லம் தகுல் லம் அகுல் லம் தகூலு லம் நகுல். சொல்லுங்க. லம் யகுல் லம் யகூலு லம் தகுல் லம் அகுல் லம் தகூலு லம் நகுல். திரும்ப ஒரு தடவை. லம் யகுல் லம் யகூலு லம் தகுல் லம் அகுல் லம் தகூலு லம் நகுல். பெண்பால் லம் தகுல், அதேதான், அவள் சொல்லவில்லை. லம் தகுல் ஷைஆ, நீ எதையும் கூறவில்லை. இந்த மாதிரி வார்த்தை நீங்க குர்ஆன்ல வாசிச்சிருப்பீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அவன் சொல்லவில்லை, அவர்கள் சொல்லவில்லை.
அப்ப சொல்ல he did not say அப்படிங்கிற அர்த்தத்துல இது பயன்படுத்தப்படுது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா மலக்குமார்கள்ட்ட, அலம் அகுல்லக்கும் அன்னி அஅலமு கைப ஸமாவாதி வல் அர்தி வ அஅலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன படிச்சீங்க. இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் குர்ஆன் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இப்ப இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். அலம் யகுல், அவன் சொல்லவில்லையா? லம் யகுல், அவன் சொல்லல. அவன்கிட்ட சொல்ல சொன்னேன், அவன் சொல்லலையா அப்படின்னா நம்ம கேட்போம்ல, டிட்ன்ட் ஹி சே, அவன் சொல்லலையா? லம் யகுல், he did not say. அலம் யகுலு, அவங்க சொல்லல உங்களுக்கு. லம் யகுலு, சொல்லல. உனக்கு தான் தெரியுமே. அலம் தகுல், நீ சொல்லலையா? மறந்துட்டேன். லம் அகுல், நான் சொல்லல. அலம் தகுலு, நீங்க சொல்லலையா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லம் நகுல், ஆமா நாங்க சொல்லல. இப்படிதான் இந்த பிராக்டிஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான எக்ஸாம்பிள் வீக் லெட்டரோட வலத எலிது அப்படிங்கும் போது லம் எலித் வலம் யூலத். சரிங்களா? அப்ப அவன் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த இதை நம்ம தெரிஞ்சு. அப்ப லம் வரனால பாருங்க, சுக்குன் சுக்குன்ல வருது. மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல ஒரு சூரா லம் யகுன் இல்லதீன்ங்கிற ஒரு சூரா நம்ம அதிகமா ஓதி இருப்போம். சரிங்களா? கால யகுல் மாதிரி தான் கேன யகுனு, யகுன்னு ஒன்று லம் வந்தனா லம் யகுன், லம் யகுன் இல்லதீன கஃபரும் நல்ல வாவ் போக்கப்பட்டிருக்குது. அடுத்த வார்த்தையில சேர்க்கிறனாலதான் அல்ல கஸ்ரா வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். ஹர் அல்ஹம்துலில்லாஹ் வீக் லெட்டர்ல வந்து வேற அமைப்பையும் பார்ப்போம். கால யகுல் பார்த்தோம். இப்ப ஹதா யஹ்தி தஆ யதுலா, இந்த லம்மு இந்த கத்தி பூந்து எதெல்லாம் வெட்டுதுன்னு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? தஆ யதுஉ, யதுஉன்னு வாவ் வரும்ல லாஸ்ட்ல, ஒரே தூக்கிறோம். சரிங்களா? வாவை தூக்கிட்டு சுக்குன்னு மட்டும் ஏன் வைக்க, அதுவும் தொல்லைதான். மொத்தமா ஒரு போர்டு. சரிங்களா? வீக் லெட்டர்னால லம் யதுஉ அப்படின்னு நின்றோம். சரிங்களா? ஏன்னா இந்த பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எங்க தெரியும்? தஆ யதுஉ லா ததுஉ, அதுல உங்களுக்கு தெரியும். அதனால ஒன்னும் புதுசு இல்ல, புதுசா கேட்கிற மாதிரிலாம் கேட்க கூடாது. சரிங்களா? தெரிஞ்சதுதான். செகண்ட் பர்சன்ல தெரிஞ்சு வச்சிருந்தீங்க, தேர்ட் பர்சனுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. லம் யதுஉ லம் யதுஉ லம் ததுஉ லம் அதுஉ லம் ததுஉ லம் நதுஉ. இந்த நீட்டி சொல்றது, நீட்டா சொல்றது ரொம்ப முக்கியம். நீங்க நீட்டினீங்கன்னா வாவ் இருக்குன்னு அர்த்தம். நீட்லன்னா ஒழுங்கா நீட்டாம நறுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும், நறுக்குன்னு ஒரு கட் பண்ணிடணும். ரெண்டாம் கெட்டாம சில பேர் சொல்லலாம் லம் யதுஉ அப்படிம்பாங்க. இந்த வாவ் இருக்கா இல்லையா தெளிவா சொல்லுங்க. லம் யதுஉ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப லம் யதுஉ அப்படின்னு சொல்லணும். லம் யதுஉ அப்ப ப்ளூரல்னு அர்த்தம். ரெண்டுக்கு இடைப்பட்டது லம் யதுஉ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்னு லம் யதுஉ இல்ல லம் யதுஉ வாவோட சேர்த்து சொல்லணும். சரிங்களா? பக்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. லம் யதுஉ லம் யதுஉ லம் ததுஉ லம் அதுஉ லம் ததுஉ லம் நதுஉ. once again லம் யதுஉ லம் யதுஉ லம் ததுஉ லம் அதுஉ லம் ததுஉ லம் நதுஉ. சரிங்களா? இது நீங்க தான் பல தடவை சொல்லணும். அப்பதான் இது பழக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அவன் அழைக்கவில்லை, he did not call, he did not invite, இந்த மீனிங் எல்லாமே இதுல வந்துடும். சரி, ஹிய லம் ததுஉ, அவள் அழைக்கவில்லை, இந்த அர்த்தத்துல இது வருது. சரி, இப்போ அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் நம்ம துவா செய்யக்கூடாது, யாரும் அழைக்க கூடாது. அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு கான்வர்சேஷன். ஓகே, அலம் யதுஉ, அவன் அழைக்கவில்லையா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்கவில்லையா? ஈமான்ல அகீதால கரெக்டா இருக்கானா நான் கேட்கிறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? லம் யதுஉ, அவன் யாரை அழைக்கிறான்? அல்லாஹ் மட்டும் அழைக்கிறான். அவன் அலம் யதுஉ லம் யதுஉ அலம் ததுஉ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லம் அதுஉ அலம் ததுஉ நஸ்தக்ஃபிருல்லாஹ் லம் நதுஉ என்று சொல்லுவீங்க. ஹதா யஹ்தி பிராக்டிஸ் பண்ணிடுவோம். ஹதா யஹ்தி, யஹ்தி அப்படின்னு வரும்போது என்ன செய்யும்? என்ன ஈன்னு இழுத்துட்டு இருக்குது, வந்து ஒரே போடு, யாவும் கிடையாது, தம்மாவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. யஹ்தி நிப்பாட்டிக்கோ. சரிங்களா? அப்புறம் யஹ்தி யஹ்தூன, மூணெல்லாம் வேணாம், அங்கேயே தூக்கணும். வீக் லெட்டர் இல்லாமலே தூக்கும். வீக் லெட்டர் இருந்தா விடுவோமா? ஒரு போடு. சரிங்களா? அந்த அடிப்படையில் இங்கே சேஞ்சஸ். வழிகாட்டவில்லை, he did not guide. ஓகேங்களா? அவன் வழிகாட்டவில்லை, இந்த அர்த்தத்துல இது நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. லம் யஹ்தி லம் யஹ்து லம் தஹ்தி லம் அஹ்தி லம் தஹ்து லம் நஹ்தி. once again லம் யஹ்தி லம் யஹ்து லம் தஹ்தி லம் அஹ்தி லம் தஹ்து லம் நஹ்தி. கடைசி சகோதரர் சொல்லுங்க. லம் யஹ்தி லம் யஹ்து லம் தஹ்தி லம் அஹ்தி லம் தஹ்து லம் நஹ்தி ஹிய தஹ்தி. இதுதான். சரிங்களா? அப்போ வழிகாட்டுதல் லம் வரும்போது வீக் லெட்டர் தூக்குது, இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்குது. அல்லாஹ்வை தவிர யாருனாலையும் நமக்கு நேர் வழி கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால இப்ப நான் கேட்கிறேன், அவன் வழி காமிச்சானா, அவர்கள் ஹிதாயத் கொடுத்தாரெல்லாம் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இல்ல இல்ல இல்லன்னு சொல்ல போறீங்க. ஓகே, அலம் யஹ்தி, அவன் வழிகாட்டவில்லையா? லம் யஹ்தி, ஆமா வழிகாட்டவில்லை. அலம் யஹ்து, அவர்கள் ஹிதாயத் கொடுக்கவில்லையா? லம் யஹ்து, அவர்கள் ஹிதாயத் கொடுக்கவில்லை, வழிகாட்டவில்லை.
அலம் தஹ்தி, நீ வழிகாட்டவில்லையா? ஆமா, என் கையில ஹிதாயத் இருக்கு. லம் அஹ்தி, நான் வழிகாட்டவில்லை. அலம் தஹ்து, நீங்கள் வழிகாட்டவில்லையா? லம் நஹ்தி, நாங்கள் வழிகாட்டவில்லை. இது ஹிதாயத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அல்லாஹ்வுக்கு மட்டும் பொருத்தங்கிற மாதிரி. ஆனா ஹதா யஹ்திங்கிற நார்மலா ஒரு வழி காட்டுறதுக்கு, ஒரு பாதையை காட்டுறதுன்னு சொல்லாங்க. அரபுகள் வந்து ஹாதின்னு சொல்லுவாங்க, கைட. அந்த அடிப்படையில வழிகாட்டினானா, அவன் வழி காமிச்சானான்னு கேட்டுக்கிட்டோம்னா சொல்லிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இந்த வார்த்தையே மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சுக்க வேணாம். பொதுவா ஹதா யஹ்தி குர்ஆனுடைய பயன்பாட்டுல வந்து ஹிதாயத்துக்கா சொல்லப்படுறதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இன்னக லன் தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீர் ஆசைப்படுபவர்களை எல்லாம் நீர் நேர்வழி காட்டும். லம் தஹ்தி என்று சொல்றான், சரிங்களா? லம் தஹ்தி. அப்போ லன் தஹ்தி அந்த யாவை தூக்கி தான் அல்லாஹ் பயன்படுத்தி காட்டுறான் பாருங்க, சரிங்களா? அப்போ இது வந்து ஹிதாயத்துக்காக சொல்லப்படுறதுனால இப்படி நம்ம நினைச்சுக்குவோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த லம் எனக்கூடிய சாப்பர், இந்த கட்டர், இந்த நைஃப் வந்து என்னென்ன இடத்துல எப்படிலாம் ஹரக்காவையும் லெட்டர்ஸையும் கட் பண்ணி சேஞ்சஸ் கொடுத்துச்சுங்கிறத மாஷா அல்லாஹ் நம்ம குறையில்லா வினை சொற்களிலும் குறையுள்ள வினை சொற்களிலும் பார்த்தோம், பயிற்சி செய்தோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமான பயிற்சியில் ஈடுபட்டு அது குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் வருது நான் சொன்ன அலம் தர கைஃபல வருது, அலம் யஜ்அல்ல வருது, அலம் யுக்னி லதீல வருது, ஃபைலம் தஃபலுல வருது. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச சூறாக்கள் எங்க வருதுங்கிறத புது புது கான்செப்ட்ஸ் மாஷா அல்லாஹ் நீங்க கிராமர்ல படிக்க குர்ஆனை ரேண்டம் ஓப்பன் பண்ணி சரி, மனப்பாடம் பண்ண பேஜுகளை ஓப்பன் பண்ணி சரி, லம் எங்க வந்திருக்குது, ஜம்மு முக்கசர் எங்க வந்திருக்குது, ஜுவல் ஃபார்ம்ஸ் எங்க வந்திருக்கு, ஒன்னொன்னையும் திரும்ப நீங்க செக் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் லேசாகட்டும். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.